அடல் அருணை கோபுரத்து எய்ந்த வாயில். அடல் அருணை கோபுரங்கிறது அருணைங்கிறது திருவண்ணாமலை, அங்க உள்ள கோபுரத்திலே வாயில். வட அருகில் சென்று கண்டு கொண்டேன், அதுக்கு போய் வடப்பாக்கத்தில் பார்த்தேன். வருவார் தலையில், அங்க வரவங்க என்ன பண்ணுவாங்க, அங்க போனோன்னே தடப்பட 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 தள்ள குடிப்பாங்களாம், சத்தம் கேட்குமாங்க. ஏன்னா அங்க விநாயகர் உட்காந்துருக்கேன். அதான் தடப்படன படு குட்டுடன் சர்க்கரை முக்கிய கை, அதோட கையில சர்க்கரை பருப்பு முதலான வச்சிருக்கக்கூடிய சாமி. கட தட கும்பக்களிற்றுக்கு இளைய களிற்றினைய, அந்த கும்பக்களிர், கும்பம்னா யானை அர்த்தம், கும்ப மத களிற்றினை உரித்தவன்னு நாயேஸ்வரன் தேவாரத்தில் ஞான சொல்லுது, சுந்தரம் சாமி சொல்லியிருப்பார். சரி, இப்படிதான் இந்த கந்தர் அலங்காரம் தொடங்குகிறது. முருகப்பெருமானை அலங்கரித்து பாடுகின்றார். இப்படி எல்லா பாட்டும் நம்ம பாட முடியாது, படிக்க முடியாது. 2-3 பாடல்கள் மட்டும் இதில் குறி முக்கியமான பாடலாம் நான் கருதுகிற சில பாடல்கள் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதில் பொதுவாக இதில் பார்த்தீங்கன்னா 2வது பாட்டு முக்கியமான பாட்டு. எப்போதுமே சிவநாமம் சொல்ல வேண்டும், கடைசி நேரத்தில் பாடிக்கலாம், சாவு போகிற நேரத்தில் சங்கரா சங்கரான்னு பாடிக்கலான்னு இருக்க முடியாதுங்கிறது பேசுகிறோம். அழித்து பிறக்க விட்டா அயில்வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றீர். எரிமூண்டதென்ன விழித்து புகையழ பொங்குவன் கூற்றன் விடுங்கயிற்றால் கழுத்தில் சுருக்கு இட்டு இழுக்கும் அன்றோ கவி கற்கின்றதே கேட்டார். என்னைக்கு போய் கவி கற்கிறது? சிவாயனம்னு சொன்னா போதும் அவாய மருந்தாங்களே. சிவாயனமத்தை சொல்றேன், எப்ப சொல்றேன்னா இப்போ எம வந்துட்டான், உயிர் போக போகுது, அப்ப சொல்றேன்னா பலனுக்கு வருமா? இப்பவே சொல்லணும், நல்லா இருக்கும்போது சொல்லணும் அப்படிங்கிற சொல்லுகிறார். அழித்து பிறக்க ஒட்டா அயில் வேலன் கவியை, கவினா அவரை பத்தின பாட்டு, திருப்புகழ் இதனால மந்திர ஜபங்கள். அது அழித்து பிறக்க விட்டா, எதை அழித்து எதை பிறக்க விடாது? ஆணவ மலத்தை நீக்கி அழித்து பிறக்க விடாது, பிறவி அழிச்சிடும். அயில்வேலன் கவியை அன்பால் எழுத்து பிழையற கற்கின்றீர். ரொம்ப முக்கியமான குறிப்பிடுறாரு. கற்கிறது பெருசு இல்லை, எல்லாரும் அடிபட்டுருவோம். போதில் எழுத்து பிழையற கற்கின்றீர். எரிமூண்டதென்ன, ஏமா எப்படி வருவானா? எரிமூண்டதென்ன விழித்து கொண்டு வருவானா இல்லையா? விழித்து புகையழ பொங்கு வெங்கூற்றன் விடுங்கயிற்றால், அவன் பாசத்தை வீசுவான். அந்த பாச கயிறுல 3 பிரி இருக்குமா, 3 பிரி இருக்குமா. அது எதை குறிக்குதுன்னா பிரகிருதி மாயை, அசுத்த மாயை, சுத்த மாயை குறிக்குதுங்கிறாங்க. அந்த பாச கயிற்றை வீசும்போது காலசங்காரம் பண்ணும்போது சாமி மார்க்கண்டேயரை அழிக்கிறதுக்கு அப்படி தூக்கி விட்டேறாரு முருகன், ஒரு ஏமா விட்டேறான். சாமி கர்ப்பகிரகத்துக்குள்ள அந்த பாசம் போகும்போதே என்ன போச்சான், பிரகிருதி மாயையும் அசுத்தமாயும் எரிஞ்சு சிவதத்துவத்துக்குரியதாகி சுத்தமாயை மட்டும்தான் ஓய்வு பட்டுருச்சுங்கிறாங்க புராணத்தில். ஓய்வு பட்டுருச்சான். ரொம்ப ஆச்சரியமான திருமணி சார், கடவுள் திருமணி இருக்கிற ஒரு சாமி அப்படியே புறன்னு இருப்பார். கல்லால் செஞ்ச மாதிரியே இருக்க மாட்டார் பார்க்கறதுக்கு. அப்படியே பின்பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வெடிச்சு கையோடு உள்ள விடுற மாதிரி வெடிச்சிருப்பார். பார்த்துருக்கேன், அடியார் கிட்ட பார்த்துருக்கேன் போய் பாஷத்தப்போ. இப்போ தழும்பு, அவன் கயிறை போட்டு இழுத்த தழும்பு இருக்கும் அது மேலே. இப்போ கையில் இழிச்சிருக்குன்னா பள்ளமாக இருக்கல தழும்பு, அப்படி இருக்காது. முள்ளுக்கு இழிச்சுட்டா மேடாக இருக்கு தெரியுமா சில தழும்பு. ஆமாம், மேலே மேடு இருக்கு. அந்த மாதிரி சாமியோட திருமேனியில் பின்பக்கத்தில் அப்படியே மேலே வரைக்கும் அப்படியே ஒரு கயிறு அப்படியே படிச்சு கீழே போனது மாதிரி இருக்கும். பின்பக்கத்தில் வெடிச்சு அப்படியே இருக்கும். எந்த ஒரு சிற்பியாலும் அப்படி திருமணி செய்யவே முடியாது, செஞ்சு வச்சா கூட. ஆச்சரியப்பட்ட ரொம்ப ஆண்பிடிக்கும். சாமி திருமேனி மேலே யமன் பாசக்கயிறு வீசும்போது அந்த பாசக்கயிறோட தழும்பும் சாமி அதிலிருந்து வெடிச்சு வெளில வந்ததும் அதில் தெரிகிறது அப்படிங்கிறாங்க. இல்லை கடவுருக்கு வந்து தான் பண்றாரு, திருக்கடவுர் வந்து தான் பண்றாரு. அப்போ நந்திய பெருமான் கிட்ட சொல்றாரு, நான் பூஜை பண்ண போறேன், எனக்கு எந்த டிஸ்டர்பன்ஸ் பண்ணி பார்த்துக்கோ அப்படின்னு. நந்தை பெருமான் நான் மூச்சு காட்டு கூட மேல படாது அப்படின்னு அவரு முகத்தையே திருப்பிக்கிறார், இந்த பக்கமா முகத்தை திருப்பிக்கிறார். அப்புறமா பூஜை பண்ண ஆரம்பிக்கிறாரு. பூஜை பண்ண முடிஞ்ச உடனே தான் அவருக்கு அந்த வரம் கொடுக்குறாரு, நீ வந்து இரவாம இருப்ப கிளம்பு அப்படின்னு. அங்கிருந்துதான் கிளம்பி போய் அந்த வருஷம் வந்து இங்க செயல் கொஞ்சம் வருஷம் பழைய போய் நான் ரொம்ப பழமையான சொல்லுது, இதுவும் கட்டுறது.
எல்லாம் கழுத்தில் சுருக்கிட்டு இழுக்கும் அன்றோ கதி கேட்கின்றதே. கடைசி நாளில் கூட்டம் வருவானா? அதான் வட்டார்னா. இன்னொரு பாட்டில் பதினாறாவது பாட்டு, நிறைய பாட்டு எழுதியிருக்கேன், சிறப்பான பாட்டை சொல்லுவோமேன்னு சொல்றேன். தடுங்கோல் மனத்தை விடுங்கோள் வெகுளியை தானமென்றும் இடுங்கோள் இருந்தபடி எருங்கோள். 16வது பாட்டு. தடுங்கோல் மனத்தை விடுங்கோள் வெகுளியை தானமென்றும் இடுங்கோள் இருந்தபடி இருங்கோள் எழுபார் உய்முய்ய கொடுங்கோபச்சூருடன் குன்றந்திறக்க துளைக்க வைவேல் விடுங்கோன் அருள் வந்து தானே உமக்கு வெளிப்படுமே. நீ பக்தியே பண்ண வேணான்ட்ட. முருகப்பெருமான் வர்றதுக்கு என்ன பண்ண வேணாமா? பக்தி பண்ண வேணா, கோபத்தை விட்டுருங்கிற. தடுங்கோல் மனத்தை நம்ம தப்பான அடிக்க செய்வாங்க. நீ ஏச்சரி வச்சுக்க அப்புறம் தடுங்கோல் மனத்தை மனத்தை தடுங்கோல். வகுப்பு நடக்கும் போது மனத்தை தடுங்கோல். எல்லாருக்கும் புத்தி வச்சிருக்காரு இதுல. தடுங்கோல் அது எப்படி பேச? தடுங்கோல் மனத்தை விடுங்கோல் வெகுளியை. இது எழுதி வைக்கிறேன் பார்த்தாலும் இல்லை, இது எழுதி வைக்கிறேன் எல்லா இடத்துலையும் இல்லையா? தடுங்கோல் மனத்தை விடுங்கோல் வெகுளியை தானம் என்றும் இடுங்கோல். எல்லாருக்கும் என்ன பண்ணணுமா? தானம் எடுக்கும். இருந்தபடி இருங்கோல். சும்மா இருந்தார், இருந்தபடி ஒன்றும் செய்யாது. எழுபாரும் உய்ய கொடுங்கோப சூருடன் குன்றம் திறக்க தொலைக்க வைவேல். சோரபத்மனோய் அந்த மலை கிரவுஞ்ச பற்பதும் தொலைஞ்சு போகும்படியாக வேலை விட்டவர். விடுங்கோன் அருள் வந்து தானே உமக்கு வெளிப்படுமே அப்படின்னா. ஆச்சரியமான பாட்டு. 18வது பாட்டு பாருங்க, அதே பாட்டு. என்ன பேசிட்டு இருக்கீங்க? எப்படி தடுக்கிறது, எப்படி விடுக்கிறதுனா? வயிற் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வரிங்கற்கு என்றோம் நொயிர்ப்பிளவள வேணும் பகிர்மின்கள் உங்கட்கு இங்கன் வெயிற்கொதுங்கு உதவா உடம்பின் வெறுநிழற்போல் கையிற்பொருளும் உதவாது காணும் கடை வழிக்கே. ஆச்சரியமா சொன்னேன். நம்ம சேர்த்து வைத்திருக்கிற பொருள் எல்லாம் எப்படி தெரியுமா நமக்கு உதவும்? நம்ம நிழல் நமக்கு உதவுற மாதிரி உதவுங்கிற. நல்ல வெயில் காலம், தக்க தக்க தக்கன்னு 12 மணிக்கு வரிசிக்கிட்டு இருக்கு வெயில். இப்போ எங்கேயாவது நிழல் இருந்தா தேவலாம் போல இருக்கு. நிழல் இருக்கு எங்க? நம்ம நிழல்ல கீழே விழுது. இப்போ அந்த நிழல் நமக்கு உதவுமா? ஏன் நிழல் தானே வேணும் நமக்கு. இப்போ நம்ம நிழல் நமக்கு உதவுமா? கீழே. ஆமா, அப்ப நம்ம நிழல் நமக்கு உதவாது. அது போலதான் நீ யாருக்கும் கொடுக்காது சேர்த்து வச்சிருக்க பொருளுங்கிறார். வயிற் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி. எல்லாருக்கும் கொடுக்குற கொடு, ஆனா சும்மா கொடுத்துடாத. வடிவேலனை வாழ்த்தி வாழ்த்தி கொடுனார். கொடுக்கறது விருப்பமான நினைத்து கொண்டு கொடுனார். வயிற் கதிர் வடிவேலோனை வாழ்த்தி வரிங்கிற்கு என்றோம். எவ்வளவு கொடுக்குறாரு? அல்லே கொடுக்க வேண்டியதில்லை. நொயிர் பிளவள வேணும். ஒரு நொய்ங்கிறது எவ்வளவு பெருசு? நொய்ய 2ஆ வளர்ந்து அதுல பாதியாவது கொடுக்குறார். நொயிர் பிளவள வேணும் பகிர்மின்கள் நுங்கட்கு இங்கன் கொடுங்க. கொடுக்கலன்னா இங்கன் வெயிற்கு ஒதுங்க உதவா உடம்பின் வெறுநிழற்போல். உடம்போட நிழல் வெயிற்கு உதவுமா? கையிற்பொருளும் உதவாது காணும் கடை வழிக்கே அப்படின்னார் இல்லையா? நம்ம சேர்த்து வச்சிருக்க பொருள் போற இடத்துல என்ன பண்ணுவான்? ஏன் குளிப்பாட்டி அனுப்புறான் தெரியுமா? தூக்கும் போது காலைல நீங்க சொன்னீங்களா மத்தியானம், அப்ப ஞாபகம் வந்துச்சு. எங்கேயாவது ஏதாவது மண்ணு கூட சேர்த்து போகக்கூடாதுங்கிறத கழுவி விட்டு அனுப்புறது தான்.
மண்ணு கூட உடம்பு ஒட்டிக்க கூடாதுங்கிறது குளிப்பாட்டின பிறகு அதுதான் செத்து போனது பிறகு. எவ்வளோ சம்பாதிச்சு வச்சாலும் கழட்டிக்கிட்டு தான் புதைப்பான். இவர் தானே சம்பாதிச்சாரு, ஒரு அரை பவுனை போட்டு புதைப்பானே, ஆனால் புதைக்கிறான பாருங்க, ஒருத்தரும் புதைக்க மாட்டான். புதைக்கிறாங்களா அப்படி போட்டு? சில பெண்களுக்கு அந்த சின்னதாக மூக்குத்தியை போட்டுருவாங்க, சின்னதாக போட்டுருப்பாங்க, அதான் விட்டுருவாங்க. அப்படி மூக்குத்தி விட்டுருவாங்க, சின்னதாக விட்டுருவாங்க. ஏன் அப்படி கடை ஓட்டுங்க, அது இருக்கட்டும் அப்படின்னு விட்டுருவாங்க. பெரும்பாலும் நான் பண்ணதில் வந்து பார்த்துக்கிறேன், மூக்குத்தி மட்டும் வச்சு சின்னதாக இருக்கும், அதை விட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் கேள்விப்படுறேன். நான் பார்த்துருக்கேன், நான் நிறைய சடங்குலாம் பார்த்துருக்கேன். தோடுலாம் கைட்டுருவாங்க, தோடுலாம் கைட்டுருவாங்க, மயில் கட்டுவாங்க. மூக்குத்தி சின்னதாக இருக்கும், 1 கிராம் 2 கிராம் தான் விட்டுருவாங்க. எல்லாத்தையும் கட்டிடுவாங்க, ஒன்னோட மாட்டான். அண்ணாக்குடி கூட வந்துடுவாங்க, தாலி போட்டிருந்தா கூட கட்டிடுவாங்க. அதெல்லாம் எடுத்துருவாங்க. மூக்குத்தி மட்டும் சின்னதாக இருக்கும், 1 கிராம் 1 மில்லிகிராம் தான் இருக்கும், மில்லிகிராம் தான் இருக்கும், அதனால விட்டுருவாங்க. நகை போடுவாங்க, மில்லிகிராம் மட்டும் தான் போடுவாங்க, நிறைய போட மாட்டாங்க. தோடுலாம் கைட்டிடுவாங்க. இருபதாவது பாட்டு பாருங்க ஐயா, 20வது பாட்டு கோழிக்கொடியோன் அடிபணியாமல் குவளையத்தே வாழ கருது மதியிலிகள். முருகப்பெருமான கும்பிடாமலே உலகத்தில் வாழ நினைக்கிற மதியிலிகளே நினைச்சார். கோழிக்கொடியன் அடிபணியாமல் குவளையத்தே வாழ கருதும் மதியிலிகால் வையலாம் வெந்நீர் தன்னித்தமேனியான் தாழ் தொழாதே உய்யலாம் என்று எண்ணி நறுது. அப்புறம் சாமி இதுதான் இல்லையா, சாமி கும்பிடாமலே வழிபாடு உலகத்தில் உயிர்ந்துடலான்றது. வாழ கருதும் மதியிலிகால் உங்கள் வல்வினை நோய் ஊழிற் பெருவழி உண்ண ஒட்டாது உங்கள் அர்த்தமெல்லாம். நீங்க தேடி வச்சிருக்கிற பொருள் அர்த்தம்னா சொத்து, அர்த்தம். காலைல அர்த்தம்னா வெளியே வேற சொன்ன நேர்த்தி, இந்த இடத்துல அர்த்தம் சொத்துன்னு வருது. உங்கள் அர்த்தத்தை எல்லாம் சாமி வினை கொடுக்கலன்னா அனுபவிக்க முடியாது. இப்போ எல்லாம் சேர்த்து வச்சாச்சு, நிறைய சாப்பாடு வித விதமாக நடக்குது வீட்டில். டெய்லிக்கு சக்கரை பொங்கல் என்ன, அந்த கறி என்ன, இந்த கறி என்ன எல்லாம் நடக்குது. நாம சாப்பிட முடியாது. இது என்ன இல்லை, நாக்கு இல்லை நமக்குன்னு வச்சுப்போம், நாக்கை வெட்டிட்டான் ஏதோ பார்த்து நாக்கு தொலைஞ்சு வச்சுப்போம். ஆனால் சாப்பிடலாம், டேஸ்ட் கிடையாது அனுபவம். அப்போ சாமி இருந்தால் தான் எல்லாம் நடக்கும், அனுபவங்கிறது. ஆழ புதைத்து வைத்தால் வருமோனும் மடிப்பிறகே. நீ முளைச்சி வச்சது தானா வருமா? வராது. அதே போல சாமி கும்பிடாம அவனுக்கு கிடைக்காது என்று சொன்னார். மரண பிரமாத நமக்கில்லையாம் என்று வாய்த்த துணை கிரணக்களாபியும் வேலும் உண்டே கிண்கினி முகுல சரண பிரதாப சசிதேவி மாங்கல்ய தந்துரக்ஷா பரண கிருபாகர ஞான கராசுர பாஸ்கரனே அப்படின்னார். இந்த குறிப்பிட்டார். சசிதேவி மாங்கல்ய தந்து ரக்ஷாவரணன், இந்திராணிக்கு மாங்கல்யத்தை திருப்பி கொடுத்தவன் அப்படின்னு அழகா புகழ்ந்தார். இந்திரனை காப்பாற்றுறதுனால பாருங்க. அடுத்து 22வது பாட்டு. மொய்தாரணி குழல் வள்ளியை வேட்டவன் முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன் வெய்ய வாரணம் போல் கைதான் 20 உடையான் தலைபத்தும் கத்தரிக்க எய்தான் மருகன் உமையால் பயந்த இளஞ்சியமே. ஏன் முருகப்பெருமான் முத்தமிழால் வைதாரையும் வாழ வைப்பான்கிற குறிப்பு இந்த பாட்டில் இருக்கு பாருங்க. முத்தமிழால வந்தா அவங்களையும் வாழ வைப்பான். அந்த அளவுக்கு தமிழ் மீது இருப்புடைய சுவாமிங்கிற சொல்றார். மொய்தாரணி குழல் வள்ளியை வேட்டவன், வள்ளியை வழிபாடு செய்தவர், வள்ளியை திருமணம் செய்து கொண்டவர். முத்தமிழால் வைதாரையும் அங்கு வாழ வைப்போன் இல்லையா. வெய்ய வாரணம் போல் கைதான் 20 உடையான், பெரிய யானை போல வந்தவன் 20 கையோட. அவன் என்ன பண்ணாரு? தலைப்பத்தும் கத்தரிச்சார். யாரு? ராவணனுடைய தலையை முருகப்பெருமான் வெட்டினாரா? ராமர். கைதான் 20 உடையான் தலைபத்தும் கத்தரிக்க எய்தான் மருகன். மருகனா மாப்பிள்ள இல்லையா? அப்ப யாருக்கு மாப்பிள்ள? ஒரு முருகன், திருமாலுக்கு மாப்பிள்ள. அதான் சொன்னார். உமையால் பயந்த இளஞ்சியம்னார். இருபத்தாறாவது பாட்டு பாருங்க. நீலச்சிகண்டியிலேறும் பிரான் எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான். குருநாதன் சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்து அறிவார் சிவயோகிகளே. காலத்தை வென்றிருப்பர் மறிப்பார் வெறும் கர்மிகளே.
ஏ ஏ ஆச்சரியமா சொன்னார். நீலச்சிகண்டி, சிகண்டினா மயில். மயில். நீல எல்லாருக்கும் வந்துருச்சுங்களாயா? நீலச்சிகண்டியில் ஏறும் பிரான் எந்த நேரத்திலும் எப்பவும்னார் இல்லையா? எப்பவும் அப்படிங்கிறார். எங்கேனும் யாதாகி பிறந்திடனும் தன்னடியாருக்கு இங்கே என்று அருள் கொடுக்கும் எம்பெருமான் எருதேறி. ஆச்சரியமா சொன்னார் ஞானசம்பந்தர். பொங்கேயும் மலர்ச்சோலை குளிர்விரம புறத்துறையும் சங்கேய தொழிற்கண்டன் சங்கரந்தன் தன்மைகளேன்னு தேவாரம். எங்கேயும் யாதாகி பிறந்திடனும், எங்கேனும் யாதாகி பிற கங்காநாயகனை கழிப்பாளி மேயவனேன்னு சுந்தரசாமி கழிப்பாளையில் பாடுறார். பாருங்க, எந்த நேரத்திலும் கோலக்குரத்தியுடன் வருவான். எங்க கூப்பிட்டாலும் வருவார் சாமி, எந்த நேரத்தில் கூப்பிட்டாலும் வருவார் சொன்னார். குருநாதன், அது குருநாதனா இருக்கார். சொன்ன சீலத்தை மெல்ல தெளிந்து அறிவார். குருநாதன் சொன்னது என்ன? குருநாதன் என்ன சொல்லுவார்? உபதேசம் பண்ணுவார், திருவிந்த சொல்லுவார், அதை தெளிந்து அறிவார். அவங்க தான் என்ன பண்ணுவாங்களா? காலத்தை வென்றிருப்பர், மறிப்பர், வெறும் கர்மிகளே, வெறும் கர்மத்தை மட்டும். குருநாதர் உபதேசம் பண்ணிட்டாங்க சார், தீட்சை பண்ணிட்டாங்க, அப்படின்னு முடிச்சுட்டு மூடிட்டு வந்துட்டோம், அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன தெரியாது, பக்தி தெரியாது, அன்பு தெரியாது, ஒன்று தெரியாது, அடியார் மேலே பக்தி கிடையாது, சிவாய நமனா என்னன்னு தெரியாது. அப்படி இருந்தால் அவன் வேற கருமி தான். குர்ஆன் சொன்னது என்ன உபதேசம், அது புரிந்து கொள்ள வேண்டும். அவங்க தான் காலத்தை வென்றிருப்பர், மறிப்பார், வெறும் கருமிகளே. என்ன பால் என்பது மொழி, 30வது பாட்டு பாருங்க. பால் என்பது மொழி, பஞ்சென்பது பதம், பாவையர் கண் சேல் என்பதாக திரிகின்ற நீ, செந்தில் செந்திலோன் என்று இருகை வேலன்கிளை, கொற்ற மயூரம் என்கிளை, பெட்சி தண்டை கால் என்கிளை, மனமே எங்கனே முத்தி காண்பதுவே. இதான் சொல்ல மாட்டேன், அவனுக்கு எப்படி முத்தி கிடைக்கும்னார். இதான் ஆசையாராய் பாசமடாய் ஆன சிவ பூசை பண்ணாய் நேசமுடன் ஐந்தெழுத்து நீனையாய் திருமுறைகள் ஓதாய் சீச்சி சினமை தவறாய் மனமே உனக்கென்னவாய். இது அப்பர் சாமின்னார். அப்பர் சாமி திரு லிங்க புராண குறுந்தகர்னு பாடினார். ஆப்பி நீரோடு அழகு கை கொண்டிலர் விவகாரம் பண்ணவே இல்லை. திருமால பிரம்மாவும் எப்படி சாமி தரிசனம் கொடுப்பார் அப்படிங்கிறார். அதான் சொல்லுகிறார். பால் என்பது மொழி, பஞ்சென்பது பதம், பாவையர்கள் சேல் என்பதாக திரிகின்ற நீ, உலகன் பக்தியை பெரிதாக நினைத்துக் கொண்டிருக்கிறாய நீ, செந்திலோன் திருக்கை வேலன்கிளை, பெருமானுடைய திருவேல் என்று சொல்லவில்லை, கொற்ற மயூரம்னு ஒரு காலம் சொல்லல, மயில்னு ஒரு தடவை சொல்லல, பெட்சித்தண்டை கால், பெருமானுடைய திருவடி ஒரு காலம் சொல்லவில்லை. மனமே எங்கனைய முத்தி காண்பது, எப்படி முத்தி கிடைக்கும் அப்படின்னார். அதான் நிறைய பாட்டு இருக்கு, அதெல்லாத்தையும் சொல்ல முடியாது இங்கே. ஆனால் அடுத்த வகுப்பில் உங்களுக்கு நேரம் இல்லாதனால உங்களுக்கு நான் தாய்மான சுவாமி கிட்ட போகணும். அதனால் இப்போ நான் கந்த அலங்காலத்துலேருந்து சிப்பாயி எங்கே போகிறான், கந்தர் அனுபூதிக்கு போமா. உல்லாச நிராகுல யோக வித சல்லாப வினோதனும் நீ அலையோ, எல்லாம் அற என்ன இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூபதியே. ஆச்சரியமா பண்ண, எல்லாம் எல்லாம் அற என்ன இழந்த நலம் சொல்லாய் முருகா சுரபூதி சுரங்குபதி, முருகா 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 முருகா. அதான் பாட்டே. 4 நன்னாங்க 16 சீர்தானே, 16 தடவை முருகான்னார், ஒரே பாட்டாக இருக்கிறவர். கந்தர் அனுபூதி முத பாட்டே இதுதான். முருகா 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 முருகா. அவ்வளோதான் பாட்டே முடிஞ்சு வச்சு. முருகான்னு சொல்றதுக்கு ஒரு பாட்டு வச்சு. நெஞ்ச கணகண்டு நெகிழ்ந்துருக தஞ்சத்தருள்தான் தஞ்சத்தருள் சண்முக அணுக்கியல் சேர் செஞ்சொல் புனை மாலை சிறந்திடவே
பஞ்சக்கர அணைபதம் பணிவாம். எல்லாரும் தெரியுது பாட்டு. செம்மான் மகளை திருடும் திருடன். செம்மான் மகளை திருடும். ஏன்னா மான் வயிற்றுல பிறந்தவன் தான் வள்ளியம்மா. வள்ளிக்கிழங்கு தோண்டின குழியில கூட்டி போட்டுட்டு போயிட்டுது மானு. அதை எடுத்து நம்பிராஜ வளர்த்தான். அதனால அம்பாளுக்கு வள்ளின்னு பேரு. மானை பார்த்து கர்ப்பத்தை உற்பத்தி தெரியல. செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான். சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. ஆச்சரியமா சொன்னார். சும்மா இரு சொல்லற அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. ஆச்சரியமான பாட்டு. அதுவும் சுத்தாத்விதம் திரிபுடியற்ற நிலைக்கு சொல்லிருக்காரு பாருங்க. ஆனா அமுதே அயில்வே எலரசே நானாகரணேன விலத்தகுமோ. 28வது பாட்டு. யானாகிய என்னை விழுங்கி வரும் தானாய் நிலை நின்றது தற்பரமே. அவையே தானே ஆய். ஆரணப்பரோட எல்லாரும் வரட்டும், குடிக்கும், எல்லாரும் வந்து குடிக்கலாம். தானாய் நிலை நின்றது தற்பரமே என்றார். யான் என்ற தன்மை நீங்கி தான் என்ற தன்மை அவையே தானே ஆயின்னு தான் 2வது உத்தரம் சொல்லுகிறது. அதை எடுத்து காமிச்சார். இந்த அத்விதமாகிய அனுபவம் எப்படி இருக்கும்? எல்லாருக்கும் அனுபவித்தவருக்கு அனுபவித்த மாதிரி தான் இருக்கும். அவ்வாறு இருந்தது அது அப்படின்னாரு. அதான் சொல்லுகிறார். அது என்ன பட்டது? கலெக்டர் படியாரு இல்லைங்களா? அதுவும் கலெக்டர் அவ்வாறு இருந்தது அது எவ்வாறு உரைக்கின் அவ்வாறு இருந்ததுன்னு. செவ்வான் 30வது பாட்டு பாருங்க. செவ்வான் உருவில் திகழ்வே எலவன் அன்று ஒவ்வாதென உணர்வித்ததுதான் அவ்வாறறிவாரறிகின்றதலால் எவ்வாறு ஒருவர்க்கு செய்ப்பதுவே. அவரவர் அறிவதை தவிர்த்து நாம சொல்ல முடிக்க முடியாது. எப்படித்தான் சொல்ல முடியாது. அன்னலாருக்கு நிகழ்ந்தது அங்கு ஆறுரைக்கவல்லார். அதுதான் ஆச்சரியமான பாட்டு. 30 விதிகாணும் விடம்பை விடாவினையேன் கதிகான மலர்கள் என்றருள்வாய் மதிவாளுதல் வள்ளி அல்லது பின் புதியா வரதா சுரவுகமா. உட்கார்ந்து பேசலாம், காலங்காலமாக பேசலாம் ஒவ்வொரு பாட்டுக்கும். எங்க இருக்கு நேரம்? 37வது பாட்டு பாருங்க. ஆச்சரியமான பாட்டு. கிரிவாய் விடு விக்ரமவேல் இறையோன் பரிவாரம் எனும் பதமே வளையே புரிவாய் மனனே பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடு மகந்தையேனர். ஆச்சரியமான பகுதி. அப்படியே எழுதி வைக்கணும் மேல. பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடும் அகந்தையை. நம்முடைய அகந்தையை நம்ம எப்படி நீக்க கொள்ள வேணும்? அறிவாகிய கருவியாலே, அறிவாகிய அறிவாளாளன்னார். அந்த அறிவு என்னதான்? பொறை பொறுத்துக் கொள்வது, எல்லாவற்றையும் பொறுத்துக் கொள்வது. சுவாமி தான் செய்யறாருன்னு அவன் போறது. அகழ்வாரை தாங்கும் நிலம் போல நம்ம இகழ்வாறு பொறுத்தல் தலை. இந்த நிலத்துல தான் குடியிருக்கிறோம். அந்த நிலத்தை தோன்றான், உடைக்கிறான், வெட்டுறான். அவன் என்ன தள்ளியா விட்டது நிலம்? அகழ்வாரை தாங்கும் நிலம் போல தம்மை இகழ்வாறு பொறுத்தல் தலையினார். அப்போ பொறையாம் அறிவு, பொறைனா பொறுத்துக் கொள்வது. அதுக்கு பொறையாம் அறிவால் அறிவாய் அடியோடும் அகந்தையை, அகந்தையை வெட்டி எடுத்துருது. இந்த பொறையாம் அறிவுங்கிறது என்னது? அதான் ஞானவாள். அறிவு தான், ஞானம் தான் வாள். ஞானவாள் எழுந்தும் ஐயர் அப்படின்னாரு மணிவாச பெருமான். வாளெடுத்து ஓச்சன்னாரு அப்பர் சாமி. உடலை வருத்தி விருத்திக்கு உழக்கவல்ல கடிமலர் வாளெடுத்து ஓச்சன்னார் அப்பர் சாமி திருவையார் தேவாரத்தில். அதான் படிச்சுட்டு இருக்கேன். வினை ஓட விடும் கதிர்வேல் மரவேல் பனையோடு தியங்கி மயங்கிடவோ சுனையோடு வித்துறையோடு பசுந்தினையோடு தனோடு திரிந்தவனே. 2வது வரி 2 வரி கடைசி 2 வரி குறிஞ்சி நிலத்தை காமிக்குது. அப்படியே மாத 2 வரி வினை ஓடுவதற்கு முருகப்பெருமான வழிபாடு செய்யணுங்க. அது பாருங்க. சுனையோடு அறிவித்துறையோடு பசும் தினையோடு, இதெல்லாம் முருகப்பெருமானுக்கும் உரிய குறிஞ்சி நில காட்சி பொருள். ஆச்சரியமான பாட்டு. 43வது பாட்டு பாருங்க. துசாமணியும் துகிலும் புனைவாள் நேசா முருகானதன் வருளால். சுவாமி தூசாமணியும் துகிலும் புனைவாள். தூசா மணி புனைபவள் வள்ளி, துகில் புனிபவள் தேவான. 2 பேருக்குமே துணையா இருக்கிறவர். நேசா முருகா எனது அன்பு அருளால் ஆசானிகளும் துகளாயினபின் பேசா அனுபூதி பிறந்ததவே.
ஆசா நிகழம்னா என்ன? நிகழம்னா என்ன? மணி மாலை வேற மணிதான் ரைட்டு, கிட்டத்தட்ட ரைட்டு. மாலை நிகழம்னா என்ன? மனம் ஆபரணம். இந்த ரெண்டாவது கலட்டுப்படியாரில் தான் ஆசானைகளான் இருக்கேன். கலட்டுப்படியாரில் ரெண்டாவது பாட்டு. உந்தியாரில் முதல் பாட்டு என்ன? அப்படியே திருக்கட்டுப்படியார் ரெண்டாவது பாட்டு சொல்லுங்க. திருக்கட்டுப்படியார் முதல் பாட்டு என்ன? அம்மையார் பாட்டு. ரெண்டாவது பாட்டு அது உந்தியாரு. அகலமயமான அம்பலத்து நிறுத்தம் சகலமயம் போல வந்து நிகழம் அப்படின்னு வருது. நிகழம்னா சங்கிலி, பாசம், ஆணவ மலத்தை குறிக்கும். இது ஆசா நிகழம்னு இருந்த இடத்துல. அப்போ ஆசையாகிய கட்டு, ஆசைக்காரன் ஆணவ மலம். அதான் சொன்னார். ஆசா நிகழம் துகளாயின பின் அது நீங்க பேசா அனுபூதி பிறந்தது என்ன காமிச்சார். இப்போது நம்ம சொல்ற பாட்டு கரவாகிய கல்வியோட 45வது பாட்டு பாருங்க. கரவாகிய கல்வி உளார் கடைத்தலை சென்று கடை 4வது பாட்டா இருக்கேன். இப்படிலாம் சொல்லியிருப்பீங்க. 2வது பாட்டு சொன்னது சொல்லியா? கரவாகிய கல்வி உளார் 45வது பாட்டு. கரவாகிய கல்வி உளார் கடை சென்றிரவா வகைமை பொருளீகுவையோ மறைத்துக் கொள்கிறவன் தண்டவுள்ள ஞானத்தை மறைத்துக் கொண்டு வெளிப்படுத்தாதவன். குரவா குமரா குலிசா அயுத குஞ்சரவா சிவயோகதயா அவரணே என்று அழகா பாடினார். தன்னந்தனி நின்றதுதான் அறிய இன்னம் ஒருவர்க்கு இசைவிப்பது 49 பாட்டு. இன்னுமா எனக்கு ஒரு பிறவி கொடுக்க போற? ஏற்கனவே தனிதான், நம்மளாம் தனியாள் தானே. ஆமாண்ணா இல்லையா? ஒவ்வொரு பிறவியும் ஒவ்வொரு உயிரும் தனித்தனி. நமக்கு சொந்தம் உண்டா பந்தம் உண்டா? அதனால சொந்த பந்தத்தோட சேர்த்து வைக்கிறார். நான் தனியால் தெரிஞ்சுக்கிட்டேன். இன்னுமா ஒரு பிறவி கொடுத்து என்ன திரும்பி கூட்டத்தோட சேர்க்க வைக்க போறேங்கிறார். தன்னந்தனி நின்றது தானறிய இன்னம் ஒருவர்க்கு செய்விப்பதுவே மின்னும் கதிர்வேல் விகிர்தா நினைவார் கிண்ணம் களையும் நினைவார்க்கு இன்னம் களையும் கிருபை சூழ் சுடரேன்னு ஆச்சரியமா பண்ணார். கடைசி 57 பாட்டு உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. முருகனாலே கிருமானந்த வாரியார் தானே. கடைசியில் திரு முருகனே அழைச்சு முடிச்சார். முருகா 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 முருகா. அது என்ன அர்த்தம் வருது? கா முரு கா முரு கா முரு கா முரு கா முரு. முருகனை விரும்புன்னு அர்த்தம். காமுருதன் என்ன விரும்புறது? சரிதானே? அப்படின்னு அர்த்தம் பண்ணிக்கலாம். அப்படி முருகா முருகான்னு ஆரம்பிச்சு முருகா முருகான்னு முடிச்சார். அரைநாதனுடைய சில சிறப்புகள் பார்த்தோம், அவருடைய சரித்திரம் பார்த்தோம், அவருடைய கந்தர் அலங்காரத்தில் சில பாடல்கள் பார்த்தோம், கந்தர் அனுபூதியில் சில பாடல் பார்த்தோம். இன்னும் அவருடைய வேல் வகுப்பு அதெல்லாம் இருக்குது. அதெல்லாம் நம்ம பார்க்க இயலாது, நமக்கு அவ்வளோ நேரம் இல்லை. அதனால் அடுத்த வகுப்பு 4ஆம் ஆண்டுக்கு உங்களுக்கு தாய்மான சாமி பற்றியோ இல்லை குமரகுரு சாமி பற்றியோ யாரை பற்றியோ நம்ம பேசணும்னு சொல்லி நிறைவு பண்ணுகிறோம். திருச்சிற்றம்பலம். இப்போ இந்த ஸ்நாக்ஸ் இருக்கு பாருங்க, கொடுங்க எல்லாரும். முருகனுக்கு திருவிகாரூட எழுதி முருகன் திருவிகாரூட எழுதி அப்படியா? அழகுன்னு என்ன சிட்டி எல்லாருக்கும் என்ன போட்டுட்டு இருக்கிறாங்க? யாரு மாதிரி வந்து சாமி வந்து பரப்பாடு செய்த சமாதி இருந்தப்போ முருகனும் அருணகிரியும் அருள்வெளியிட்டு முருகன் நேரம் வந்தாங்க. வந்து அருணகிரி வரணும், அகத்தியர் வரும்போது 3 பேர் வந்தால் அவர் சமாதி செய்யணும். பதிவு பண்ணிக்கலாம். அதை பதிவு பண்ணி போனா ஆள் கொஞ்சம் கொடுத்துருவேன். ஆளு கொஞ்சம் கொடுங்க. இந்த அதிரசம் வேற இருக்கு பாருங்க. முருகப்பெருமான் நாமத்தை சொன்ன உடனே பாருங்க எல்லாருக்கும் இனிப்பு கொடுக்குறாரு, அதிரசம் கொடுக்குறாரு. அதிரசம் பண்றவர்
ஐயா இது என்னம்மா வாங்க அது எங்கே வாங்கினீங்க போதா நல்லா இருக்கும். நீங்க போனா போலிலாம் இருக்க மாட்டேன்னு அர்த்தங்க. நீங்க போனா உண்மை மட்டும்தான் இருக்க போட்டுருக்கு, போலி இருக்காது. அதான் நீங்க போனீங்கன்னா உண்மை மட்டும்தான் இருக்கும், போலி இருக்காது போட்டுருக்காங்க. அவ்வளோதான் வகுப்புலேயே குறைவா இருக்கு. நல்லா எடுத்துருவாங்க இருக்குல்ல இருக்குல்ல போதும். உங்க அடை இருக்கா? எனக்கு தரவே இல்லை. எல்லடா இருக்கா? எல்லடா 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 ஒண்ணுதான் இருக்கா? டாக்டர் தான் இருந்தேன். இருக்காது. இவ்வளோ வேணாண்டா எனக்கு. நீ எடுத்துக்கிட்டீங்களா? அது சொல்லலாமா? ஆற விட்டு எல்லாரும் இல்லை கூட ஆற விட்டீங்க. ஐயா ஆற விட்டுட்டேண்ணா, நீங்க தான் ஆற விட்டீங்க. சீக்கிரம் கொடுத்ததுனால